வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் நடைபெறவிருக்கும் சதுர் கிரக யோகம். 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி 1/8/2024 முதல் சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல 6/8/2024 சந்திர பகவானும் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். 17/8/2024 சூரிய பகவான் தன்னுடைய ஜென்மஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் 31/8/2024 புதன் பகவானும் இந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி காலகட்டங்களில் அதாவது மீனராசி அன்பர்களுக்கு இந்த சதுர் கிரக யோகம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், பொறுமைசாலிங்க, எல்லா விஷயத்தையும் நிதானமாக யோசித்து தெளிவாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள், அவ்வளோ சீக்கிரம் கோவப்படாத ஒரு நபர்கள், பொறுமையை கையாளக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு சில விஷயங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் அப்படின்னே சொல்லலாங்க. தனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நினச்சி தன்னைத்தானே ரொம்ப சென்டிமெண்ட்டாக மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை நினச்சி பாதிப்புகள் தனக்கே உருவாக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய நபர்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க. ஏன்னா ஒரு தொழிலை ப்ராப்பராக யாருமே பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நான் யாரையும் போட்டியாக நினச்சதில்லை, யாரையும் எதிரியாக நினச்சதில்லைங்க. ஆனால் என்னை மட்டுமே எல்லோரும் எதிரியாக பார்த்து எதிரியாக நினச்சிட்டு எனக்கு எந்தெந்த விதத்தில் சிரமங்கள் கொடுக்கணுமோ அவ்வளோ பிரச்சனையும் கொடுத்துட்ருக்காங்க. எதனால் என்ன மட்டும் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க? நான் தான் யார் 9 முகம் போகிறதே இல்லைங்க, எந்த விஷயத்துலையும் தலையிடுறதே இல்லை, என்னோடய வேலையை என்னோடய தொழிலை நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டேன்னா போதும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுறான். அதில் எந்தெந்த விதத்தில் இடையூறுகள் கொடுக்க முடியுமோ, எந்தெந்த விதத்துகளில் கெட்ட பேர் கொடுக்க முடியுமோ அப்படின்னு என்னுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. இந்த நிலை எனக்கு மாறாதா? என்னோடய வேலையை நான் பொறுமையாக பார்த்துட்ருக்கேன், இந்த எதிர்ப்புகள் எதிரிகள் அப்படிங்கிறத என்னை விட்டு விலகவே மாட்டாங்களா, இப்படியே தான் கடைசி வரைக்கும் கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக இந்த 6ஆம் இடமான நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. எதிரிகள் உங்களை விட்டு விலகி உங்களுடைய தொழிலை கண்டிப்பாக ஏற்று நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அதில் லாபகரமான சூழல் அப்படிங்கிறது. எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய தொழிலில் நீங்கள் வைத்துட்டு இருக்கக்கூடிய நேர்மையும் அந்த நீதி நெறியும் கட்டாயமாக உங்களுக்கு என்ற ஒரு வியாபார வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுடைய பிஸ்னஸில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு லாபகரமான நிலை அப்படிங்கிறது கொண்டு போகிறதுக்கான காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த 6ஆம் இடத்தில் நடைபெறக்கூடிய சதுர்கிரக பயிற்சி, சதுர்கிரக யோகம் என்று சொல்லுவாங்க. அடுத்தது வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது என்னால் அந்த வேலையிலேயே இருக்க முடியலைங்க, ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு தேவையில்லாத ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்காங்க. நான் ஒரு வேலையை செய்கிறேன், என்னை தேவையில்லாத ஒரு வேலையை செய்ய வைக்கிறாங்க, அந்த வேலையை செய்யலைன்னா என் மேலே தப்பான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குறாங்க. இந்த விஷயங்கள் தவறான ஒரு விஷயங்கள் என்னுடைய உயர் அதிகாரிகள் வரைக்கும் போகுதுங்க. அவங்க என்ன தேவையில்லாத சில விஷயத்தில் ஏன் இந்த வேலையை உன்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எனக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்குது. இதனால் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க, சரியாக பேசிக்க முடியல. எப்போ பார்த்தாலும் எனக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாக்குவாதங்கள் உருவாகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்குங்க, அந்த ஜாப் எங்களுக்கு கிடைக்குமா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கரெக்டான ஒரு பாஸ்போர்ட்டோ விசா இந்த ஒர்க் பர்மிட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குமான்னு யோசிக்கிறவங்களுக்கு, அதேபடியாக ஒரு வேலையில் இருக்கவங்க இந்த வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அதுவும் எனக்கு சரியான விதத்தில் அமையலை, ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குமா, இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்குமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய இடையூறுகள் அப்படிங்கிறது தீருங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கும் ஒரு நல்ல நட்புறவு அப்படிங்கிறது ஏற்படுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள், இந்த பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது அது நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட சில வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க.
வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும், அதே போல் ஒரு ப்ரமோஷன் வித் சேலரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக ஒரு நல்ல பங்களிப்பு, நல்ல பலன்கள் இந்த சதுர்கிரக யோக காலகட்டங்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் இந்த யோக காலம் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அடுத்ததான் இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குங்க. நிறைய வரன்கள் வருது, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. ஸோ இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குமா? எதனால் இந்த விஷயங்கள் இப்படி தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு? எல்லாருமே எல்லா விதமாக இல்லை, எல்லாம் வந்து பார்க்குறாங்க, ஓகே வீட்டில் எல்லாமே ரெடிங்க, பொண்ணு பார்த்தாச்சு, ஓகேங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, மறுபடியும் நாங்கள் வந்து தகவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு தகவலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் தான் இந்த பெண் வீட்டார் சைட்லேயும். ஸோ 2 பக்கமும் வந்து மாற்றி மாற்றி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் திருமணம் வரைக்கும், நிச்சயதார்த்தம் வரைக்கும் போதுங்க, ஆனால் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்க மாட்டேங்குது. நிச்சயதார்த்த ரேஞ்சிலேயே வந்து நின்றுட்டுருக்குங்க. ஸோ இது ஏதாவது ஒரு விதத்தில் யாரோ வந்து சில குளறுபடிகள், ஏதாவது நம்மளை பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி விட்டுறாங்க. நம்மளை பற்றி தப்பாக சொல்லி பெண் வீட்லேயே வந்து நம்மளை பற்றி தப்பான ஒரு கேரக்டர், இவர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மாப்பிள்ளை வீட்லையுமே பொண்ணை பற்றி தப்பாக சொல்கிறது. இந்த மாதிரி நமக்கு எதிரிகள் மூலமாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு விதத்துலையும் நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல, ஆனால் நமக்கு ஒரு நல்லது நடக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற நிலையை நல்லா தெரிஞ்சுட்டேன். இந்த நிலை மாறாதா? இவங்களாம் நமக்கு வந்து திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்காதான்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த சில பந்தங்கள் கட்டாயமாக உருவாகுங்க. அதே போல் இந்த நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. நிறைய நாள் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. சொந்த பந்தங்களுக்கு எந்த விசேஷத்துக்கும் போக முடியலைங்க. சில பேர் வந்து டைரெக்டாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை எப்படி இந்த திருமணத்துக்கு கூப்பிட்றது, இங்கே கூப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, இவங்க வந்து எப்படி ஒரு சுப காரியங்களில் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நேர்படவே சில பேர் வந்து நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையெல்லாம் மாறாதா? எங்களுக்குன்னு ஒரு மழை செல்வம் அப்படிங்கிறது உருவாகாதான்னு யோசிக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. அதற்குண்டானபடி சில நல்ல செய்திகள், நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க, இந்த செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான சில முயற்சிகள் பண்ணியிருப்பீங்களே, அதுவும் இந்த நேரத்தில் கை கொடுக்குங்க. 2வது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். ஏன்னா உடல் ரீதியாக சில பாதிப்புகள், சில பேருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்கிறது, சில பேருக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்பு கொடுக்கறதுக்கான சூழல் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நோய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ஹெல்த் ரிலேட்டடாக நீங்கள் வந்து சில விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனம் செலுத்தணுங்க. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்காங்க. தேவையில்லாத விஷயங்கள், வெளி உணவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்கள் தவிர்க்கணுங்க. ஸோ ஹெல்த்துக்கு தேவையான நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீருங்க. இந்த உடல் உபதைகள் அப்படிங்கிறது தீரும். சரியாக வந்துட்டு ஆக்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா முன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆக்டிவாக இல்லைன்னு உங்களுக்கே இது ஃபீல் ஆகுற ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் ஹெல்த் அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியம், முறையான விதத்தில் உடற்பயிற்சி அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. கரெக்டான ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிறது தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது, யாருமே எந்த விதத்துலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம தான் வாழ்ந்துட்டு இருந்தோங்க. ஆனால் என்னைக்கு அடுத்தவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. ஏன்னா அதாவது மனைவியோடைய உறவினர்களை பற்றி பேசும்போதோ, கணவருடைய உறவினர்களை பற்றி பேசுதோ, சம்மந்தமில்லாத நபர்களோட என்னைக்கு வந்து அவங்கள பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போ தான் எங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உருவாயிட்ருக்கு. நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலியில் திடீர்னு எங்கேருந்து வந்தது தான் இந்த பிரச்சனை, எதுக்காக இந்த எண்ணங்கள், அதாவது எல்லா எண்ணங்களும் எதிர்மறையாக தோணுதுங்க. இல்லாத ஒரு விஷயத்தை நாங்களே உருவாக்கிக்கிறோம், நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோம். ஸோ இதனால் வந்து குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறது எல்லா விதமும், அதாவது அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாருமே சரியாக ஒரே நிம்மதியாக இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இதனால் ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கிறதில்ல. இந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு எப்போ தான் தீரும்னு யோசிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீருங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும், குழந்தைகள் இந்த ஆரோக்கியமான சில விஷயங்கள், அதே போல் குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உயர்கல்வி படிப்பதற்கான சில வாய்ப்புகளும், அவங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றமும் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்புகளுங்க. அடுத்ததாக அவங்களுடைய அதாவது கல்விக்கு சம்மந்தப்பட்ட சில செலவினங்கள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அடுத்ததாக இந்த வீடு கட்டுறதோ இல்லை ஒரு சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான பலன்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குதுங்க. இந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும்
பூர்வீக வீடு இருக்குங்க, அந்த வீடு என்னுடைய கைக்கு வருங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து பங்காளிகளுக்கெல்லாம் சொத்து பத்துக்களுக்கு வந்து பங்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் கோர்ட்டு கேஸ் மூலமாக நிறைய நாள் பிரச்சனையை சந்திச்சுட்ருக்கோம். இந்த பிரச்சனைகள்லாம் தீராதுன்னு சொன்னால் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறது கட்டாயமாக தீருங்க. அந்த பூர்வீக வீடோ அல்லது சொத்துக்களோ உங்கள் கைக்கு வந்து சேருங்க. விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க போதுங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க அதுக்குண்டான சில முயற்சிகள் இந்த நேரத்தில் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அடுத்ததாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள். கடன் அப்படிங்கிறது நம்மளை வந்து கேட்காமே நிறைய பேர் வந்து கடன் கொடுத்தாங்க. நம்ம வந்து கடன் வாங்கி செலவு பண்ணிடலங்க. நம்ம கடன் வாங்கி மற்றவங்களுக்கு தான் உதவி பண்ணோம், அவங்களுக்காக தான் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி அவங்களால கட்ட முடியாத நிலை, கடைசியில் அந்த கடனுக்கு வந்து நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த நிலையெல்லாம் மாறாதா? அவங்களாம் மனசு வந்து அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்களா? இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்தில் வருமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. இந்த கடனால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. அதற்குண்டானபடி சில முயற்சிகள், ஆன்மீகம் சார்ந்த சில பயணங்கள் மேற்கொள்ளுங்க. கடவுளுக்கு, அதாவது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதுனாலையோ இந்த ஃபேமிலி மூலமாக எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரதுனால சில மன நிறைவுகள், நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்குங்க. குடும்பத்தில் வாரிசுகள் அப்படிங்கிறது உருவாகாமல் இருந்ததுன்னா கட்டாயமாக இந்த இடத்துல வாரிசுகள் உருவாவதற்கான சூழலும் கடன் தீர்வதற்கான சில அதாவது வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த சதுர்கிரக யோக காலகட்டங்களில் எல்லாமே நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.